நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து நம்ம நன்மைகளில் வாழணும்னு சொன்னால் முதல்ல நான் தனித்தனியாக குடும்பத்தில் ஆணோ பெண்ணோ தான் தவிர உணரணும். இறைமுகம் திரும்பணும். பாம்பு கேட்ட நிலையில் யாரையும் பிடிச்சிட மாட்டான். இது நமக்கும் நம்ம குடும்பம் தான் செய்ய நன்மைகள். நம்ம நெருப்போடு தான் இருக்கிறோம். எப்பயுமே எரிச்சலாக இருக்கிறோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் பார்த்தாவே எரிச்சலாக இருக்குது, பார்த்தாவே பற்றிக்கிட்டே இருக்குது. குடும்பத்தில் இருக்கணும் ஒருத்தர் மேலே ஒருத்தர். இதுக்காக குடும்பத்தை கொடுத்துருக்கான். இங்கே ஆரம்பிச்சிச்சு. நம்ம எங்கே போக போகிறோங்கிற ரிசல்ட் இப்போ தெரிஞ்சிச்சு. நமக்கு நலத்துக்குரிய போகிற பாதையில் நம்ம அமைக்கப்பட்டிருக்கோம். இப்போது நம்ம இறந்ததுக்கப்புறம் யாரும் யாருக்கு திதி பண்ணாலோ ஃபாத்தியாவாலும் எந்த பலனும் கண்டிப்பாக இருக்காது. கொடுக்கப்பட்ட இந்த அவகாசத்தில் நான் இறைமுகம் திரும்புகிறேன். நான் இறைவனை சரணடைகிறேன். என் குடும்பத்தாரையும் அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நான் குளிர்ச்சியில் வாழ இறைவனே, நெருப்பு இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ அப்படி இருக்கிறோமா? பிரச்சனையெல்லாம் குடும்பத்தில் தான். உங்களுக்கு உதவி அமைக்கப்பட்ட குடும்பத்தில் பகைமை வெறுப்போட எரிச்சலாகவும் பார்த்தாரை பற்றி எரிந்துற அளவுக்கு இருக்கிறோம். நம்பிக்கையோடர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நான் நெருப்போட மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வசனம் பேசிகிட்டு இருக்கோம். மசாவில் சொல்லிட்டியோ குடும்பத்திலையோ நம்ம நெருக்கமாக பலர்கிட்ட அல்ல உழுக்கில் எரிஞ்சு விழுந்துட்டுருப்போம். சொல்லவும் செய்வாங்க, ஏன் எரிஞ்சு விழுறாங்க அப்படின்னு. ஒரே கஷ்டமாக இருக்குது, ஜூடாக இருக்குது. இதெல்லாம் வார்த்தைகளாக வந்துட்டுருக்கு. எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கான். இங்கே எரிபொருளாமல் ஆகிட்டோம், பயப்படணும். நான் நரதுக்குள்ள பால் அமைக்கப்பட்ட நேரமே பாவங்களை மன்னிச்சிரு. இப்போ அவாசம் இருக்குது உங்களுக்கு. படிப்படியாக தான் உங்களுக்கு உணர்த்திட்டே வரலாம் எல்லாருக்கும். இங்கே நான் குளிச்சிருக்கணும், என் குடும்பம் குளிச்சிருக்கணும், என்னுடைய சமுதாயம் குளிச்சிருக்கணும், என்னை சார்ந்தவங்க குளிச்சிருக்கணும். அது உங்களால் கண்டிப்பாக முடியாது. உங்களாலே உங்களை மாற்றிக்காமல் யாரையும் மாற்றி அமைச்சிட முடியாது. இப்போ நான் நெருப்பு வேணுமா குளிச்சு வேணுமான்னு கேட்டால் குளிச்சு வேணும் கண்டிப்பாக. ஆனால் இருக்கிறோமா? இல்லையே. நெருப்புக்குள்ள பாதையில் தான் நம்ம அமைக்கப்பட்டிருக்கோம். அந்த காரியத்தை பண்ணிகிட்ருக்கோம். என் செவிகளையும் பார்வையையும் இருந்தைகளையும் பாவத்துக்குள் நுழைச்சிட்ருக்கோம். நம்ம நெருப்போடு தான் இருக்கிறோம் எப்பயுமே.